சரி. So inelastic is another initial kinetic energy is greater than final kinetic energy. சரியா? அப்ப வந்து inelastic அப்படினா initial kinetic energy அதிகம் கம்பேர்ட் ஃபைனல் kinetic energy கம்மியா இருக்கும். அப்ப loss of kinetic energy formula initial kinetic energy minus final kinetic energy. அங்க மட்டும் initial minus final வரும். அப்ப அதெல்லாம் எப்பவுமே final minus initial வரும். Perfectly inelastic collision formula. Perfectly inelastic collision. அப்படிங்கும்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா பிஃபோர் கொலிஷன் நார்மலா இருக்கும், அடுத்த கொலிஷனும் ஓகே, ஆனா ஆஃப்டர் த கொலிஷன் ரெண்டு பாடியுமே கம்பைன் ஆயிடும். ஆஃப்டர் த கொலிஷன் ரெண்டு பாடியுமே கம்பைன் ஆயிடும். அப்ப ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m1u1 plus m2u2 equal to m into v. அந்த கேபிட்டல் m அப்படிங்கிறது m1 plus m2, v அப்படிங்கிறது காமன் வெலாசிட்டி, v அப்படிங்கிறது காமன் வெலாசிட்டி, அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது கம்பைன்டு மாஸ். ஓகேவா? இதுக்கு இன்னைக்கு ஒரு क्वेश्चन பார்த்துருந்தோம். இதுக்கு கம்பைன்டு மாஸ்னு அர்த்தம். ரைட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்எலாஸ்டிக் கொலிஷனால லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும், கைனெடிக் எனர்ஜி மட்டும் சேஞ்ச் ஆகும். அடுத்து லைன் ஆஃப் இம்பாக்ட், LOI, லைன் ஆஃப் இம்பாக்ட். லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படிங்கிற பட்சத்துல ஓகேவா, லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னா வந்து ரெண்டு டைப்ல பிரிப்போம். ஒன்று ஹெட் ஆன் கொலிஷன், இன்னும் ஒப்ளிக் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் இம்பாக்டோ, அதாவது லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா டிராவல் ஆகக்கூடிய ஒரு லைன், அவ்வளவுதான். அதுக்கு நேரா வெலாசிட்டி வெக்டார் இருந்துச்சுன்னா, லைன் ஆஃப் இம்பாக்டுக்கு நேரா வெலாசிட்டி வெக்டார் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஹெட் ஆன் கொலிஷன். இல்ல சார், லைன் ஆஃப் இம்பாக்டும் வெலாசிட்டி வெக்டாரும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கு, சேம் டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அது பேரு ஒப்ளிக் கொலிஷன், கோண மோதல்னு சொல்லுவாங்க. ஒப்ளிக் கொலிஷன் அண்ட் ஹெட் ஆன் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன் நம்ம நிறைய சம் பார்த்தோம். ஒப்ளிக்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது. ஏன்னா நாங்கள் கொலிஷன் அப்படிங்கிறது ஆங்கிள் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆன் கொலிஷன் அதுக்கு ஃபார்முலா சிம்பிள், m1u1 plus m2u2 equal to m1v1 plus m2v2. இதே ஒப்ளிக் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கொலிஷன் ஸ்ட்ரெயிட் லைன், ஆஃப்டர் கொலிஷன் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா m1u1 plus m2u2 equal to m1v1 cos theta 1 plus m2v2 cos theta 2. சரி, இப்போ பேக் டு தி டாபிக். இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துல, ஹெட் ஆன் கொலிஷன்ல u1 minus u2 equal to என்ன வரும்? u1 minus u2 பார்த்தேன்னு சொல்றேன், v2 minus v1. u1 minus u2 என்ன வரும்? v2 minus v1 வரும். இது ரொம்ப முக்கியம், சட்டல யூஸ் ஆகும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆஃப்டர் கொலிஷன் ஃபைனல் வெலாசிட்டி. ஆஃப்டர் கொலிஷன் ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டு வெலாசிட்டி, v1 ஒன்னு v2 ஒன்னு, v1 ஒன்னு v2 ஒன்னு. v1 ஃபார்முலா 1 2 1 2 2 1 2 1 2 2 னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காம்பினேஷன்ல v1, v2 க்கு 2 1 2, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 1 னு முடியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புன்னட் ஸ்கொயரும் பார்க்கலாம். புன்னட் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் மோனோ ஹைபிரிட்ல என்ன ரேஷியோ வரும்? phenotypic and genotypic ரேட். phenotypic அப்படிங்கிறது 3:1, genotypic அப்படிங்கிறது 1:2:1. அடுத்து டெஸ்ட் கிராஸ், இதுல phenotypic genotypic ரெண்டும் ஒண்ணுதான், 1:1. அடுத்து டைஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா phenotypic ரேஷியோ அப்படின்னு பார்த்தா 9:3:1. இதுல 9 1 பேரலல் கேரக்டர், நடுவுல இருக்கிற 3 கேரக்டர் நான் ரீகாம்பினன்ட் கேரக்டர். 9 அப்படிங்கிறது ரவுண்ட் எல்லோ, ரெண்டு 3 இருக்கு, ஒரு 3 ரவுண்ட் ரிங் இருக்கு, இன்னொரு வந்து ரவுண்ட் கிரீன், இன்னொரு ரிங் எல்லோ, கடைசியா ஒண்ணு தான் இது இப்படி இருக்கும். மீது வந்து பாத்தீங்கன்னா genotypic ratio 1:2:1:4:2:1:1. அதுல 4 அப்படிங்கிறது
capital R small r capital Y small y. அதாவது round yellow character. Capital R small r capital Y small y அப்படிங்கிறது round yellow character. So அதை எப்பவுமே ஞாபகம். இதெல்லாம் வந்து டைஹைட்ரிக் கிளாஸ்க்கான முக்கியமான பாயிண்ட். சரி, இன்னும் ஒரு ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா incomplete dominance. Incomplete dominance ல phenotypic genotypic ratio 1:2:1. 1:2:1. இது நல்லா ஞாபகம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோடாமினன்ஸ்ல அதுவுமே என்னது 1:2:1. இதுல புது கேரக்டர் பிங்க் கேரக்டர் ரிலேட் ஆகும். Incomplete dominance. Incomplete dominance. Blood group A to blood group is the example. Multiple alleles. Multiple alleles and codominance also. ரெண்டு ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுமே அட் அ டைம்ல எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா? சரி, ரைட். இது நமக்கு என்னது? கூடிய ரேஷியோ. பேக் டு தி டாபிக். நமக்கு ரெண்டு வெலாசிட்டி இருக்கு. என்னென்ன வெலாசிட்டி? ஒன்னு வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இன்னொன்னு வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஆஃப்டர் collision v1 க்கு ஃபார்முலா m1 m2 divided by m1 plus m2 into u1 plus 210 m2 divided by m1 plus m2 into u2 vector direction. அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி செகண்டுக்கு என்ன இருக்கும்? m2 minus m1 divided by m1 plus m2 into u2 plus 210 m1 divided by. இத பேஸ் பண்ணி மல்டிபிள்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணிருக்கோம். சம்ஸ் இந்த கிளாஸ்ல இந்த ஃபார்முலா சொல்லி தான் பார்ப்போம். இந்த ஃபிராக்ஷனுக்கு ஃபார்முலா ஃபிராக்ஷன் ஆஃப் லாஸ்ட் இயர், ஃபிராக்ஷன் ஆஃப் கெயின் இதுவும் சொல்லலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் இன்டு 100 போட ஃபிராக்ஷனல் பர்சன்டேஜ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ரிலேட்டிவ் growth rate கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரிலேட்டிவ் growth rate அப்படிங்கிறது ஃபைனல் growth minus initial growth divided by initial growth into 100. 55-50 எவ்வளவு வரும்? 5% increment. Sorry, 10% increase. 10 and 5 வந்து பாத்தீங்கன்னா 100% increase. அப்படியே டபுள் ஆயிருக்கு 100%. and identical mass. ரெண்டு மாஸ் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு மாஸ் ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல வந்து ஒரு பாடியோட வெலாசிட்டி இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படியே வந்து வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்னொரு ஒன்று சேஞ்ச் ஆகும். இது நல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஹேங்கிங் கொலிஷன். ஹேங்கிங் கொலிஷன் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும். கீழே இருந்து மேலே போகுதா இல்லை மேலே இருந்து கீழே வருதா? ரெண்டுக்குமே உங்களால் என்ன அப்ளை பண்ண முடியும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ண முடியும். மேலே இருந்து வரப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, கீழே வரப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அது கெயின் பண்ணும். கீழே இருந்து மேலே போறப்போ கீழே பொட்டன்ஷியல் இருக்காது, மேலே போறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணும். ஹைட் எங்கிருந்து எடுக்கிறதா இருக்கும்? மேல இருந்து பாப் வருதுன்னா மேலதான் ரெஃபரன்ஸ் லைன், கீழே இருந்து பாப் போகுதுன்னா கீழே தான் ரெஃபரன்ஸ் லைன். இந்த ஹச் கால்குலேட் பண்றதுல கரெக்டா இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் போக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது ஒரு பிவை கூட பார்த்துருந்தோம். என்ன பார்த்தோம்னா வெர்டிகல் மோஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பிவை இருக்கு. வெர்டிகல் மோஷன் வந்து கம்ப்ளீட் ரூட் 5gr நம்ம பார்த்தோம். வெர்டிகல் மோஷன் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஓட வெலாசிட்டி இருக்கு, அண்டர் ரூட் ஆஃப் gr வெலாசிட்டி இருக்கு. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல எந்த இடத்துல டென்ஷன் ரொம்ப வீக்கா இருக்கும்? டாப் மோஸ்ட் பாயிண்ட். டென்ஷன் ஃபோர்ஸ் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வீக்கா இருக்கும். டவுன்ல என்ன இருக்கும்? டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதனால கீழே வரப்ப டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகி பிஞ்சும். சரியா? அந்த கான்செப்ட்ல ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா புக்கை வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஒரு புக்கில் வந்து எக்ஸாம் இருக்கும், அப்போ அதெல்லாம் மைண்டில் ஓட்டிப்போம். ரைட், அது வந்துடும். ஓகேவா? அதெல்லாம் போக போக வந்துடும். ரைட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம்ல ஆங்கிள் இன்எலாஸ்டிக் ஆங்கிள்னு சொல்லுவோம். பர்டிகுலர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போகுது. எலாஸ்டிக் பொசிஷனிங் 2D ல அதுக்கு ஃபார்முலா m1u1 plus m2u2 which is equal to m1v1 cos theta 1 plus m2v2 cos theta 2. இதோட கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது half m1 u1 square plus half m2 u2
அதுல வந்து ஆங்கிள் வராது, அதனால half m1 v1 square plus half m2 v2 square, half m2 v2 square. ஸோ நல்லா 2D ல கைனடிக் எனர்ஜிக்கு ஆங்கிள் வராது. ஸோ அதை வச்சுமே நம்ம என்ன போட்டிருக்கோம், சம் போட்டிருக்கோம். இது நல்லா பார்த்துக்கணும். சரியா? ஆங்கிள் கொலிஷன்லாம் ஃபார்ம் மெமரி பண்ணாது, ஆனால் மெமரி பண்ண சொல்லுவாங்க. அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி, ஆங்கிள் கொலிஷன்லாம் ஹைட் ஈக்குவல் டு u ஸ்கொயர் டிவைடட் பை 2g சொல்லுவாங்க. u1 ஸ்கொயர் டிவைடட் பை 2g அந்த ஃபார்ம் மெமரி பண்ணணும். பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் மெக்கானிக்கல் எனர்ஜி நீ புரிஞ்சுக்கிட்டா அது நீ போட தேவை கிடையாது. பாயிண்ட் புரியுதா? சரி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா இந்த டாபிக் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அடுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி, வெக்டர்ஸ், இது ரெண்டுமே நமக்கு என்னவாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியான டாபிக். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான டாபிக் இருக்கும். அதை ஆரம்பிச்சோம் போகிற போகிற பயாலஜிக்கு ஒரு 4 ஃபார்முலா தான், அது சம்மில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும். ஃபிசிக்ஸில் ஒரு 4 ஃபார்முலா மாற்றி மாற்றி அதே தான் யூஸ் பண்ணும். அண்ட் கம்மிங் டு பயாலஜி அப்படி இருக்காது, டேட்டா போக 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 அதிகமாகிட்டே இருக்கும். அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? பயாலஜி ஆக்சிஜன்ஸ் அந்த இது மட்டும் பார்க்கலாம். அது அப்படியே கொஸ்டின் கேட்கலாம், எவ்வளோ தூரம் ஞாபகம் பார்ப்போம். ஆக்சிஜன் நோட்ஸ் புதுசாக நோட்ஸ் மிஸ்ஸிங் கொஸ்டின் காலையில் சரி, ஓகே. இதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். வெறும் பிஜிஆர் பிஜிஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 240 அப்ரிவேஷன் இருக்கு. NaA வந்து naphthalene ஓகேவா? ரைட். இந்த 240 NaA இது என்ன டைப் ஆஃப் ஆக்சிஜன்? சிந்தெடிக் ஆக்சிஜன், செயற்கை வகை ஆக்சிஜன். இந்த 240 எந்த டைப் ஆஃப் வீட்டை கொள்ளும்? டைகார்பன் வீட்டை கொள்ளும். எந்த வீட்டை கொள்ளாது? மோனோகார்ப் வீட்டை கொள்ளாது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெர்பிசைட்ல யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது நீங்க எது எந்த பிஜிஆர் வந்து இயர்லி லீஃப் அப்சிஷனையும் இயர்லி ஃப்ரூட் அப்சிஷனையும் கிடைக்குது. ஆக்சிஜன். எந்த பிஜிஆர் வந்து சுகர் கேனோட ஸ்டெம்ல இருந்து இன்க்ரீஸ். ஓகே. எந்த இது வந்து பார்த்தா பார்ட்னர்கிராஃபி இன்க்ரீஸ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்கிராஃபி இன்க்ரீஸ் பண்ணுது ஆக்சிஜன். என்ன டைப் ஆஃப் ஜிப்ரலிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை Ga3. ஜிப்ரலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வெளியே தெரியாது. ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சிஜன் வந்து FW பென்டேன். அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது சார்லஸ் டார்வின், அவரோட பையன் பிரான்சிஸ் டார்வின். இதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பார்த்தே சொல்லலாம். மார்க்கெட்டிங் பீரியட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஜிப்ரலிக் ஆசிட்னு சொல்லலாம். சரியா? ஏதோ ஒரு நேரம் விஷயம் பார்த்துக்கலாம். எத்திரின் தான் சரி, ஓகே. எத்திரின் ஒரு கேசியஸ் பிளான்ட் growth inhibitor, plant growth inhibitor. இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணது கவுசிஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணது கவுசிஸ். எந்த ஃப்ரூட்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணாரு? ஆரஞ்சு அண்ட் பனானா. இதுல எந்தது வந்து ரிப்பனிங் ஆச்சு? ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பனிங் ஆச்சு. பனானா சரி ரிப்பண்டா எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. அது மூலமா ரிப்பனிங் ஆனது பனானா. அப்ப வந்து ரிப்பனிங் ஏரியாவிலையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டர் போர்ஷன் வயசான இடத்துலயும் பழம் பழுத்த இடத்துலயும் அதிகமா என்ன கிடைச்சிச்சு? எத்திலின் கிடைச்சிச்சு. எத்திலினோட அப்போஸ் ஃபார்ம்
எத்தின் ஒரு வாலடைல் சொல்யூஷன் அப்படி சொல்லலாம். வாலடைல் எளிதில் ஆவியாகும் செய்யும். ரைட், அதனால ஞாபகம். எத்தின் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் growth-ஆ வெர்டிகல் growth-ஆ? ஹரிசாண்டல் growth. ஹரிசாண்டல் growth-ஐ இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இந்த மாதிரி ஹரிசாண்டல் growth மூலமா ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஜிஆர் சொல்லுமா, எத்தினா சைட்டோகைனா? எத்திலின் தான். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஒரு பிடிஎஃப்ல. சரியா, இதுதான் அது ஹரிசாண்டல் growth வந்து. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் எலாங்கேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தூரம் எலாங்கேஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த வாட்டர் லெவலையே தாண்டி வெளியே கொண்டு வரும். வாட்டர் லெவலையே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து மேலே கொண்டு வரும். ரூட் ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது எத்திலின். ரூட் ஹேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது எத்திலின். மேங்கோவில் ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் நீங்கள் சின்க்ரனைஸ் பண்ணுறது. சரியா, பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங்கும் அதே மாதிரி ஃப்ளவரிங்கும் ஒரே நேரத்தில் கொண்டு வர்றது எத்திலின். பைனாப்பிள் ஃப்ளவரிங்கை மட்டும் இன்டியூஸ் பண்ணக்கூடியது ஆக்சின். சரியா, அக்ரிகல்ச்சர்லயும் ஹார்டிகல்ச்சர்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிஜிஆர். அக்ரிகல்ச்சர்லயும் ஹார்டிகல்ச்சர்லயும் சொல்லுங்க. எபிக்கல் டாமினன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அக்ரிகல்ச்சர்லயும் ஹார்டிகல்ச்சர்லயும் யூஸ் பண்ணுவாங்க. எபிக்கல் டாமினன்ஸ் இன்டியூஸ் பண்ணக்கூடியது ஆக்சின். எபிக்கல் டாமினன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சைட்டோகைனேன் இன் டீகெபாசிட்டேஷன் மெத்தட். ரெண்டு வகையில இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். காட்டன் செர்ரி வால்நட்ல அப்சசினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஜிஆர் எத்தப்போன். இதையா எத்திலின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டொமேட்டோ அண்ட் ஆப்பிள்ல ஃப்ரூட் ரிப்பனிங் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதும் எத்திலின் ரொம்ப முக்கியமான. அப்சசிக் ஆசிட் எந்த மூணு கெமிக்கலோட காம்பினேஷன்? இன்ஹிபிட்டர் பி, அப்சசின், டார்வின். மூணுக்கு என்ன ஃபார்ம்ல ஒரே மாதிரி இருந்துச்சு? கெமிக்கல் ஃபார்ம்ல ஒரே மாதிரி இருந்துச்சு. பிளான்ட் ஹார்மோனுக்கு சயின்டிபிக் நேம் பைட்டோ ஹார்மோன். பைட்டோட பிளான்ட், பிளான்டோட ஹார்மோன் பிளான்ட் ஹார்மோன். சரி, அது பிசிஆர் எல்லாமே பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கெமிக்கல் இன் நேச்சர். பிளான்ட் எப்பயுமே என்னவா இருந்துச்சு? ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் இன் நேச்சர். ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெகுலேட் பண்ணுது? அப்சசின் அண்ட் டார்வின்ஸ். அப்சசின்னா டிட்டாச்மெண்ட், டார்வின்ஸ்னா ஸ்லோ மெட்டபாலிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்வினை தூண்டுது, டார்வின்ஸை தூண்டுது, அப்சசினையும் தூண்டுது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதோட அப்சஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வளர்ந்த, சரிங்களா, நல்லா வளர்ந்த லீஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அப்சஷன் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் வந்து சீடை டார்மென்சி பண்ணுது. அதனால அப்சசிக் ஆசிட் எதுக்கு ஆன்டகோனிஸ்ட்னு சொல்றாங்க? ஜிப்ரலிக் ஆசிட்க்கு ஆன்டகோனிஸ்ட். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு. இது கண்டிப்பா நீட்ல கேட்பான். GA is opposite to AA. அப்சசிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட்க்கு ஆன்டகோனிஸ்ட். ரெண்டு பேருமே எதிரெதிர் வேலைகளை செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. ரைட்டா? டிசிகேஷனை வந்து பிரிவென்ட் பண்ணக்கூடியது அப்சசிக் ஆசிட். அதே சொல்லுமா, அடுத்த டிசிகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அப்சசிக் ஆசிட். கம்பல்சரி பிரிவென்ட் பண்ணக்கூடியது. டிசிகேஷன் அப்படின்னா டு பிகம் கம்ப்ளீட்லி ட்ரை. ஒரு சீடு இருந்துச்சுன்னா சுத்தமா இருக்கிற தண்ணியெல்லாம் காலியாகாம பாதுகாக்கிறது அப்சசிக் ஆசிட். அது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைன். சைட்டோகைனை கண்டுபிடிச்சது ஸ்கூக் அண்ட் கோவர்கஸ். இதை யார் தனியா கைனடிக் ஃபார்ம்ல எடுத்தது? மில்லர். ஸ்கூக் அண்ட் கோவர்கஸ் கண்டுபிடிக்கிறாங்க 1955. மில்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1955 கண்டுபிடிக்கிறார். மில்லர் 1955 கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மீடியத்துல இதை வளர்க்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட், DNA, கோகனட் மில்க், பாஸ்பரஸ் டிஷ்யூஸ், இது எல்லாத்துலயுமே அவர் போட்டு வளர்த்து பார்க்கறாரு. எவ்வளவு growth வந்து தேவையில்லை.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் எந்த இதில் கைநடியில் கண்டுபிடிக்கிறாருன்னா ஹெர்ரிங்கோட ஸ்பெர்ம் டிஎன்ஏலேருந்து ஆட்டோக்ளேவ் பண்ணி எடுக்கிறாரு. ஆட்டோக்ளேவ்டு ஹெர்ரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். கைனடின் நேச்சுரலா பிளான்ட்ல இருக்குமா இருக்காது? இருக்காது. கைனடின் அப்படிங்கிறது பிளான்ட்ல இருக்காது. அவ பிளான்ட்ல சைட்டோகைனின் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஜியாட்டின். ஜியாட்டின் அப்படிங்கிறது எந்த இடத்துல எக்ஸாக்டா பார்க்கலாம்? கர்னல் பார்ட்ல பார்க்கலாம். எதோட கர்னல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்காச்சோளத்தோட கர்னல் அந்த உரப்பகுதியில பார்க்கலாம். அப்ப டெண்டர் கோகனட், டெண்டர் கோகனட் யாரும் அந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சரி தேங்காய் நல்லா இருக்கும் அப்படியா? இல்லை அங்கே ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போன ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து நின்று பார்த்தேன். தேங்காய் சூப்பராக இருந்துச்சு, சக்கரை மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அவ்வளோ இருக்கு தெரியல, சைட்லலாம் தேங்காய் நல்லா இருக்குன்னாங்க. நான் சவுத் சைடே போகிறது கிடையாது, அதுக்காக நார்த் சைடு சுற்றணும், நார்த் சைடு போகணும். ரைட். கர்னல் ஆஃப் கார்ன் அண்டு டெண்டர் கோகனட். சரி, சேலம் பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து மாம்பழம். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அடிக்கலாம், இந்தியாவிலே மாம்பழம் சாப்பிடலாம். நீ இருக்கிற இடம் அப்படி சரியா, மாங்காய் மரம் இருக்குது எல்லாம் வச்சுருப்பாரு. இந்த இடத்துல மாங்காய் மரம் அப்படிங்கிறது கல்டிவேட்டே பண்ண மாட்டாங்க. நம்ம அகாடமி சென்டர்ல ஒரு மாங்காய் மரம் இருக்குல்ல, சுற்றி நீ பார்த்தோன்னா திரும்ப இடத்துல ஒரு மாங்காய் மரம் கண்டிப்பாக இருக்கு. நீ பார்க்கலன்னு தான் அர்த்தம் இல்லையா? அது ஒரு நடுவில் காணாம போன மாதிரி இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் மாங்காய் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு திரும்புற சைடு ஒரு மாங்காய் மரம் கன்ஃபார்மாக சேர்ந்து இருக்கும். மாங்காய் தோப்பு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல நாங்கள் வந்தோம்ல, இந்த சேலம் இங்கே யாரும் சின்ன வயசுல அவங்க என்னையும் கேள்வியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்ற காய் தான் நல்லா இருக்கும். கொய்யா அதிகமாக இருக்கும், வாழை அதிகமாக இருக்கும், தென்னை மரம் சொல்ல வேணாம், அது வந்து தமிழ்நாட்டுக்கே இருக்குது. அண்ட் மாமரம் இருக்குது. அது சேலத்தில் இன்னொரு ஹைப்பான பாயிண்ட் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வச்ச டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அது சேலம். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வச்சு அரசாங்கம் பண்ணணுன்றது சேலம் தான். இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இருக்குன்னா அதை ஆரம்பித்த இடமும் பெரியார் திமுகன்னு சொல்லிட்டு தீக்கான ஆரம்பிச்சாரு, அதுவும் சேலம் தான். ஸோ அதனால ஒரு பாலிடிக்ஸ் ஹப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இங்கே மாடர்ன் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. சினிமாவுக்கு எல்லாம் அங்கே தான். எம்ஜிஆர் சிவாஜிலாம் அங்கிருந்து வந்தவங்க தான். இப்போ மாடர்ன் தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏற்காடு போல வழியில் இருக்கும், பட் அது நினைவாக இருக்குது. அதுவும் இங்கே இருக்கு தான். சொல்லப்போனால் இதை கேபிட்டல் சென்னை லெவலுக்கு வந்துருக்கணும். ஏன் சென்னை ஃபேமஸ் ஆச்சுன்னா ஹார்பர் பயங்கரமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்ததுனால அது பயங்கரமாக டெவலப் ஆச்சு. ஏன் வந்து சேரம்னா அந்த ஏரியா அந்தளவுக்கு அதிகமான ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சா, இப்போ பிரிட்டிஷ் ஏதாவது சூஸ் பண்ணாங்கன்னா இப்போ இங்கே என்ன இருந்திருக்கும், இப்போ என்ன இல்லை அப்படிங்கிறது ரெண்டுமே தெரியல. அதே மாதிரி சேலத்துலேருந்து ஏகப்பட்டது பிரிஞ்சு போயிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிகம், மற்றது இருக்கான்னு தெரியல. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இப்போ கண்ணங்குறிச்சி, நாமக்கல், தர்மபுரி, ஈரோடு எல்லாமே இன்னைக்கு மாவட்டம். ஒரு காலேஜ் இருக்கு, உங்களுக்கு மட்டும் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சேலம் அதில் ஒன்று. அப்போ இன்னுமே துண்டு போடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. இப்போ அவ்வளோ சேலம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதெல்லாம் சேர்த்தது தான் அப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கலுக்கு முன்னாடி சேலத்தோட டிஸ்ட்ரிக்ட். அப்போ அவ்வளோ பெரிய ஏரியா, லேண்ட்ஸ்கேப். அதே மாதிரி இரும்பாலங்க யூஜி காலேஜ் பிறந்த ஊரில் எந்த அளவுக்கு கெட்டது தெரிஞ்சுக்கணும் அந்த நல்லது இருக்கும். அதையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். சேலத்தை பற்றி இரும்பாலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு இனிமேல் காப்பாற்றிட்டு இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் நடத்துறதுனால யாரும் ப்ரைவேட்டாக தெரியாது. பட் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் நிறையா நடக்கும். சேலத்தில் போனால் லாரி போயிட்டே இருக்கும். இந்த சைடு லாரி அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போய் பாரு, லாரி போயிட்டே இருக்கும் எக்ஸ்போர்ட் சைடு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அதிகம். அக்ரிகல்ச்சர் மாடரேட்டெல்லாம் கம்மி, அது சவுத் சைடில் அதிகம். பட் இங்கே அக்ரிகல்ச்சரை விட இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டீல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் பயங்கரமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து சேலத்தில் நான் சென்னை இருக்கும். ஸோ இங்கே மாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒரு 80% வெரைட்டிஸ் சேலத்தில் இருக்குது. அது இந்தியாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவோட ஹப்பாக இருக்குது அப்படிங்கிறவருக்கு ஒரு பாயிண்டாக வச்சுக்கணும். அவ்வளோதான் கல்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் சைட்லாம் போனீங்கன்னா, ஐ மீன் ஹைவேல உள்ள ஏரியாவில் போனீங்கன்னா மாந்தோப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து அங்கங்கே இருக்கிறனால தான் அதில் கல்டிவேட் பயமாக பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே தண்ணியும் கம்மி,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது தெரியல, ஒரு மிக்சர் கிளைமேட்டாக இருக்கும். இதாக இருக்குது 3-4 மாசமா இருக்கும், எதுவுமே அதிகமாக இருக்காது, எதுவுமே கம்மியாக இருக்காது. அந்த ஒரு மிக்சர் ஸ்டேட்டில் இருக்கனால ஹார்ட் ரிஜினாக இருக்கும். சரி, பேக் டு டாபிக். கர்னல் ஆஃப் கார்ன், இது வந்து ஜிஆர்டி, டெண்டர் கோகனட். அது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதோட காம்பினேஷன் இது வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனோட ஐஏஏவோட வளர்த்தோம்னா இது கேலஸை கிரியேட் பண்ணும். கேலஸ் நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் ஒரு பாயிண்ட். கைனேட்டின் அப்படிங்கிறது ஒரு அடினைன் இல்லையா ஒரு பியூரின்னு சொல்லுவோம். கைனேட்டின் அப்படிங்கிறது ஒரு அடினைன் இல்லையா பியூரின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, செல் டிவிஷன் நடக்கிற இடத்துல அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் பட் growth இன்க்ரீஸ் பண்ணுது. எபிக்கல் பட் ஆக்சின் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா லேட்டரல் பட்டுக்கு சைட்டோகைனின். ஸோ ஓவர் கம் த எபிக்கல் டாமினன்ஸ். யங் ஃப்ரூட் ரேம் சாம்பிள் அதிகமாக பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமாக பாயிண்ட் மொபிலேஷன்ஸ். நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் பார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கே வளரக்கூடிய ஆளுங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஓல்டர் பார்ட்டு எது ஈஸியாக விடுற மாதிரி இருக்கோ அதுக்கிட்ட இருந்து நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு போய் எங்கர் பார்ட்டு கொடுக்கும். அது வந்து ஜிப்ரலின் கண்டுபிடிச்சது கொரேசோ. எதை கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஃபங்கஸ் வியாதியில் கண்டுபிடிக்கிறார். என்ன ஃபங்கஸ் வியாதி? ஜிப்ரல்லா ஃபியூஜிகோரி இன் 1926 26 கிட்டத்தட்ட ஜிப்ரல் 100 வெரைட்டிஸ்ல இருக்கு. ஜிப்ரல் 100 வெரைட்டிஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஜிப்ரல் GA3. என்ன இந்த டிசீஸ்க்கு பேரு? பக்கானே டிசீஸ் இல்லையா ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ், நெல்லின் கோமாளித்தனமான வியாதி. இது கிராப்ஸோட ஸ்டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுது. ஜீப்ல வந்து திராட்சையை எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுது. ஜீப்ல வந்து திராட்சையை எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுது. ரைட். இது வந்து கிரேப்ஸோட கல்டிவேஷன்ல ஸ்டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி மால்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி போல்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மால்டிங் போல்டிங் பாகு தயாரிக்கிறது. அதே மாதிரி போல்டிங் தமிழ்லையும் போல்டிங் தான். இன்டர்னோட் லென்த்தை இன்க்ரீஸ் பண்றது. எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட் இஸ் நவுன் அஸ் போல்டிங். ஓகேவா? இதுல மால்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி பாகு தொழிற்சாலைகள்ல பயன்படக்கூடிய. எனக்கு ரொம்ப தெரியல, பாகுனா பாகுபலி ஞாபகம். அது வந்து சத்யராஜ் மட்டும்தான், மற்றவங்களாம் பாகுபலினா அவங்களாம் பாகுன்னு அது என் லைஃப்ல அந்த மாதிரி நிறைய பாகுபலி. நான் பாகுபலினா அதை நான் தான் பலிக்கிற மாதிரி சத்யராஜ் கேட்டதா என் லைஃப் ஃபுல்லாக கூடயே இருப்பாங்க. மாமா மச்சா கடைசி அவங்கனால தான் பெட்ரோல் நடக்கும். அது அந்த மாதிரி தான். அப்படிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி அல்ல மல்லால தேவாக வாழ்ந்துடலாம். கொஞ்ச நாள் உயிரோட முடியும். பாகுபலி சின்ன செத்து போயிட்டார்ல பையனோட பார்க்க. மல்லால தேவா அட்லீஸ்ட் அவன் பையன் வளர்ந்து அவன் சாவரளவுக்கு தான் திரும்பி பார்த்துட்டு போனாங்க. எல்லாத்தையும் போகல. சரி, மால்டிங் ப்ராசஸ் அப்படின்னா பாகு நிலை தயாரித்தல். என்னமாச்சு? சுகர் கேஸனோட இன்ட்ரெஸ்டபிள் இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்ட்ரெஸ்டபிள் என்ன அதிகமாக இருக்கு? சுகர் அதிகமாக இருக்கு. கார்போஹைட்ரேட் சுகர் ஃபார்ம்லேயே ஸ்டோர் ஆகும். கார்போஹைட்ரேட் பிளான்ட்ல என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும்னா ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டார்ச் ஒரு பாலிமர்னா அதோட மோனோமர் யாரு? குளுக்கோஸ். அதோட மோனோமர் குளுக்கோஸோட ஃபார்முலா இதுல மொத்தம் 6 கார்பன் இருக்கும். 6 கார்பனை உருவாக்குறது போட்டோசிந்தசிஸ். இந்த குளுக்கோஸை உடைக்கிறது ரெஸ்பிரேஷன். உருவாக்குறதுக்கு பேரு அது நமக்கு விசத்துலனாலும் உடைக்கிறதுக்கு பேரு ஆக்சிடேஷன். C6H12O6 துண்டு துண்டா உடைக்கிறதுக்கு பேரு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். அதுல இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் கிரப்சை. இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆகாரிக் ஃபெர்மெண்டேஷன். சரி, ரைட். சுகர் கேனோட இன்டர் நோட் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. யாரு? ஜிப்ரலிக் ஆசிட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் அண்ட் பீட்டோட ரொசெட்டல் டைப் லீவ்ஸை பெருசாக்கு. அது பேர் தான் போல்டிங். அது பேர் தான் போல்டிங்னு சொல்லுவாங்க. கேபேஜ் அண்ட் பீட் அந்த இலைக்கு பேரு ரொசெட் ஆஃப் லீவ்ஸ். ரொசெட் ஆஃப் லீவ்ஸ். வட்ட இலைகள் இல்லையா சுழல் இலைகள். வட்ட இலைகள் இல்லையா சுழல் இலைகள். அண்ட் ஆப்பிளோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆப்பிளோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணுது. இது
ஜிப்பர்லின் ஆசிட். ஜிப்பர்லின் ஆசிட் ஆப்பிளோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒன் அண்ட் ஒன்லி அவர் ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கேனரி கிராசஸ்ல இருந்து தயாரிக்கப்பட்டது. இது லைட்டை நோக்கி வளரக்கூடிய மெத்தடுக்கு பேரு போட்டோட்ராபிசம். போட்டோனா மொபைல் போன்ல எடுக்கிறது இல்ல, லைட். போட்டோனா லைட். ட்ரோபிசம், ட்ரோப்னா ஃபுட். ட்ராபிசம் அப்படின்னா என்னது? ஃபுட். டிராபிக்கல் ஏரியான்னு சொல்லுது, உணவு மண்டலம். டிராபிக்கல் ஏரியா ரீஜனுக்கு நியரா வளரக்கூடிய C3 C4 C4 கரெக்டா சொல்லு. டிராபிக்கல் பக்கத்துல வளரக்கூடிய C3 C4 C4. நாங்கள் வெயில் அதிகமாக இருக்கும், டிராபிக்கல்ல வெயில் அதிகமாக இருக்கும். C4 கொஞ்சம் இன்னும் தூரமாக போகிறப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா C3 டெவலப் ஆகும். அது புக்கில் கொடுத்துருக்கேன். C4 எவ்வளோ டெம்பரேச்சர்? 30 to 45 டிகிரி. 40 டிகிரி 30க்கு மேலே இருக்கும். 20 to 25 டிகிரி C3 பிளான். அதுக்கு தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஆப்டிமம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தால் ஃபங்க்ஷன் நடக்காது, அதிகமாக இருந்தால் என்சைம் வந்து எல்லாமே டீஜெனரேட் ஆகிடும். ஏன்னா என்சைம் ஒரு புரோட்டீன் நேச்சர், அதோட ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிஜனை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் யூரின், மனித சிறுநீர்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதுவே FW வேண்டியது பிரித்து எடுக்கிறாரு ஓல்டர் பிளான்ட் அவினா சட்டைவா, பி பிளான்ட் பைசன் சட்டைவா. உள்ள இருக்குமோ சட்டைவம் சட்டை. சரி, இது சட்டைவா, சட்டைவா, அது சட்டை, வாட்டவர் இதே ஒரு மீனிங் தான். சரியா? ரைட். கணக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? கிரேட் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு அர்த்தம் டு க்ரோத்னு அர்த்தம். பைனாமியல் நாமென்கிளச்சர்ல சயின்டிபிக் நேம் எதுல எடுப்போம்? லத்தீன் மொழியிலிருந்து எடுப்போம், இட்டாலிக் ஃபாண்ட்ல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஓகே ரைட். ஹேண்ட் ரிட்டனா எழுதுறப்போ அண்டர்லைன் பண்ணணும், டைப் பண்றப்போ இட்டாலிக்ல டைப் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஜீனியஸ் நேம், ரெண்டாவது நேம் ஸ்பீசியஸ் இல்லையா ஸ்பெசிபிக் எபித்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அடைவு நான் அதை வச்சு தான் கண்டே பிடிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டருக்கு இருக்குது ஜீனஸ், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர். ரெண்டுக்கும் பின்னாடி வந்து சயின்டிஸ்டோட நேம் இருக்கணும். ஷார்ட்டா மட்டும்தான் இருக்கும். கரோலஸ் ஆஞ்சிஃபெரா இண்டிகோனா லினேயஸ் கண்டுபிடிச்சா லிம்னு எழுதணும். ஹோமோசேபியன்ஸ் லினேயஸ் கண்டுபிடிக்கிறாரு, ஹோமோசேபியன்ஸ் லிம்னு எழுதணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட், பேக் டு IAA and IBA are natural oxidants. IAA and IBA are natural oxidants. இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் growth-ஐ ரெகுலேட் பண்ணுது, ஒரு ப்ரொமோட்டரா ஆக்ட் ஆகுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரேம் சாம்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், செல் டிவிஷன் ஏரியாவில் அதிகமா இருக்கும். அதனால தான் சைட்டோகைனோட சேர்த்து ஆக்சிஜனை பயன்படுத்தினா நல்லா வளர்ச்சி. ஏன்னா ராம் சாம்ல யார் அதிகமா இருக்கும்? செல் டிவிஷன். செல் டிவிஷன்ல யார் இருப்பா? சைட்டோகைன். அதனால சைட்டோகைன் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாரு மில்லர். மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணது மில்லர். அடுத்தது அப்புறமேட்டுக்கு ராம் சாம் முடிஞ்சிச்சு. அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர்ல பயன்படுத்துவாங்க. ரூட் ஸ்டெம் ரூட்டிங் இது இன்க்ரீஸ் பண்ணும். கரும்பு இந்த மாதிரிலாம் ஸ்டெம்ல இருந்து வேர் முளைக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் ஆக்சிஜன் தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பைனாப்பிள்ல ஃப்ளவரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது. பைனாப்பிள்ல ஃப்ளவரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது. தொடக்க காலத்திலேயே யங் லீஃப் ஃப்ரூட் கீழே விழாம பாதுகாக்குது. தொடக்க காலத்திலேயே யங் லீஃப் ஃப்ரூட் கீழே விழாம பாதுகாக்குது. அதே மாதிரி ஓல்டர் ஃப்ரூட் ஓல்டர் லீஃப கீழே சீக்கிரமா விழ வைக்குது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து எத்திரின் வந்து யங் லீஃப் ஃப்ரூட்டை சீக்கிரமா ஓல்டர் போர்ஷனா மாற்றி ஆக்சிஜனை தூண்டிக்கும். இந்த ப்ராசஸை வேகப்படுத்துறது தான் எத்திரின். ஸ்லோ பண்றது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவன் மார்க்கெட்டிங் பீரியட் இன்க்ரீஸ் பண்றவங்க ஜிப்ரலிக் ஆசிட். சரியா? ஜிப்ரலிக் ஆசிட் வந்து இதெல்லாம் ஸ்லோ பண்ணுவோம். யங் லீஃப் அவ்வளவு சீக்கிரத்துல ஓல்டர் லீஃபை மாற்ற விட மாட்டான். சரியா? இதே ஆப்சசின் வந்து இந்த ப்ராசஸை வேகப்படுத்தும். ஏன்னா அதோட வேலையே ஆப்சசின் தான்.
அப்சசிவ் ஆசிட் அந்த அப்சஸ்ங்கிற வேர்டு டிட்டாச்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மார்க்கெட்டிங் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்குது ஜிப்பர்லிக் ஆசிட். அதனால தான் 2 பேரும் ஆன்டகனிஸ்ட் டு ஈச் அதர். ரைட்டா? அதான் பாயிண்ட் கோர்த்து படிக்கணும். இந்த 5 டாபிக்குமே பாயிண்ட் கோர்த்து படிக்கணும். இது வந்து புக்கில் டெஸ்ட் எழுதுற மாதிரி 5 மார்க் மாதிரி படிச்சோன்னா மறந்துடும். அப்படி நீ 5 மார்க் மாதிரி படித்தா இது ஒரு 5 5 மார்க் அவ்வளோதான் உங்களுக்கு படிக்க முடியும். புக்கு ஃபுல்லாக எல்லாம் இருக்கு, இது 5 மார்க் மாதிரி படிக்கணும். அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மந்த்லி என்ட்ரன்ஸ் ஈஸி சொல்லுவாங்க. ஆனால் நீ புரிஞ்சு படிச்சுக்கணும் ஒரு கட்டாயம் வரப்போ போக போக உனக்கு அது ரியல் லைஃப்லேயே அது யூஸ் ஆகிடும். ஆனால் மெமரி பண்ணால் அது என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக கிடையாது. 12th வரைக்கும் மெமரி பண்ணதுக்கு புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா இன்னும் 12th இல்லை 11th ஏதோ ஒரு ஷார்ட்கட் போட்டுருந்தப்போ அது இன்னைக்கு நான் டீச்சராக மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஷார்ட்கட்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, இன்ஃபர்மேஷன் தெரியும். அது இருந்தால் இன்னும் ஒரு 10 மார்க் சேர்த்து ஒரு சப்ஜெக்டில் வந்து இன்னுமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அதனால் அந்த டைம் கிடையாது, அது என்ட்ரன்ஸ் டைப்பில் சொல்லுவாங்க. சரி, அபிக்கல் டாமினன்ஸ் தூண்டி வருதும் ஆக்சிஜன். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா டி கெப்பாசிட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் பண்ணால் டி கெப்பாசிட்டேஷன் மெத்தடு. இப்படி யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் டீ பிளான்டேஷன், ஹெட்ஜ் மேக்கிங், புதர் வளர்ப்பு மற்றும் தேயிலை வளர்ப்பு, இது 2 இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. பாத்வே கார்டனே இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பாத்வே கார்டன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்அவுட் வெஜிடேஷன். பாத்வே கார்டன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் கருவுறுதல் இல்லாமையே. சரியா? இதுவே பைசெக்சுவல் ஃப்ளவர்ல அதாவது ஃபீமேல் ஃப்ளவரா மாத்தணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? எமாஸ்குலேஷன் பயன்படுத்தும். சரியா? அதான் கேட்பான். மேலா மாத்துறதுக்கு வழி கிடையாது, ஃபீமேலா மாத்துறது தான் நமக்கு கேட்பாங்க. எமாஸ்குலேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஃபேன். பைசெக்சுவல் இன்னொரு பேர் மோனோசியஸ். மோனோசியஸ்க்கு ஆப்போசிட் பேர் டயோசியஸ். டயோசியஸ் இன்னொரு பேர் யூனிசெக்சுவல். மோனோசியஸ் இஸ் டயோசியஸ் இல்ல யூனிசெக்சுவல். எக்ஸாம்பிள் காக்ரோச். காக்ரோச் என்ன இருக்கு? ஒன்னு மேல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல். அது வந்து பாத்தீங்கன்னா செக்சுவல் டைமார்பிசம் கார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? காக்ரோச் எல்லாம் ஞாபகம் இருக்கா? காக்ரோச் எல்லாம் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2000 hexagonal I shapes வச்சிருக்கோம். 2000 hexagonal I shapesனா ஒமன் சிக்கன். அதை யூஸ் பண்ணக்கூடிய மிஷினுக்கு பேரு மொசைக் மிஷின். லேபரம் அப்படின்னா அப்பர் லிப். லேபரம் அப்படின்னா அப்பர் லிப். லேபியம் அப்படின்னா லோவர் லிப். ஹைப்போபாரக்ஸ் அப்படின்னா டங். ஹைப்போபாரக்ஸ் அப்படின்னா டங். மேக்ஸிலா மேண்டிபிள். இதுல எது வந்து மேக்ஸிலா இல்ல மேண்டிபிள். மேண்டா உடைப்பாங்க. மேண்டா உடைப்பான். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா மேண்டிபிள் மேக்ஸிலால உடைப்பான். சரி, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இன்சைட் டைராம்ல பாரு. இதுவே வயிற்றுக்குள்ள ஒரு கிரிட்டிக் போர்ஷன் இருக்கும். ப்ரோ வென்ட்ரிகுலரிஸ். அதுக்கு பேர் தான் கிசால். காக்ரோச்ல வந்து வயிற்றுக்குள்ள அதாவது இருக்கும். அது பேர் ப்ரோ வென்ட்ரிகுலரிஸ். இது எத்தனை மொத்தம் கைடோனியஸ் டீத் இருக்கும்? 6 கைடோனியஸ் டீத் இருக்கும். ப்ரோ வென்ட்ரிகுலரிஸ் என்ன கட்ல இருக்கும்? 4 கட். பிக் கட் கிடையாது, 4 கட். 4 கட்டுக்கு பிக் கட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன் ஹெபடிக் சீகா. ஹெபடிக் சீகாவோட கவுண்ட். அதோட டியூப் எப்படி இருக்கும்? பிளைண்ட் டியூப். சரி, அதோட முனை வந்து பாத்தீங்கன்னா மழுங்கின மாதிரி இருக்கும். ஹெபடிக் சீகாவோட ஷேப் பார்த்துக்க நல்லா. டெஸ்ட் பேப்பர்ல क्वेश्चन கொடுத்திருப்பேன். மேத்ஸ் படம்ல இருக்கும் பாருங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஹைட் கட்டுக்கும் மிட் கட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது மார்பிஷியன் டியூப். மார்பிஷியன் எவ்வளவு இருக்கும்? 100 to 150 மார்பிஷியன் டியூப்ஸ் இருக்கும். மார்பிஷியன் டியூப் கலர் என்ன கலர்? yellow கலர். மார்பிஷியன் கலர் வந்து yellow கலர். மார்பிஷியன் டியூப் தாண்டி என்னென்ன எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் இருக்கு? நெப்ரோ இருக்கு. நெப்ரோசைட் அது எக்ஸ்ட்ரீம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேட் பாடிஸ், யூரிகோஸ் கிளாண்ட். யூரிக் ஆசிட் எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட்டா கொடுக்கும். யூரிக் ஆசிட். அதனால இதுக்கு பேரு யூரிகோடெலிக் அனிமல். யூரிகோடெலிக் அனிமல். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? காக்ரோச்சோட போட் ஷேப் எத்தனை செக்மெண்ட் ஃபியூஸா இருக்கும்? 7th 8th 9th செக்மெண்ட். அது வென்ட்ரலா டார்சலான்னு கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நீ காக்ரோச்ல நல்லா குழப்பணும் அப்படின்னா வென்ட்ரல் டார்சல் லேட்ரல் இந்த 3 வார்த்தையும் அழகா மாத்தி சொல்லணும்.
இப்போ குணப்போஃபைசஸ்ல வென்ட்ரல் சைடுல இருக்கும். மேல் குணப்போஃபைஸ் ஃபீமேல் குணப்போஃபைஸ் வென்ட்ரல் சைடுல. அது டார்சல் சைடு பார்க்குறது மிட் லைன்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து மிட் லைன்ல இருக்கு. நர்வஸ் சிஸ்டமும் மிட் லைன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துருச்சு. எது வந்து பார்த்தீங்கன்னா டார்சல் சைடு, எது வென்ட்ரல் சைடு. நமக்கு நர்வஸ் சிஸ்டம் டார்சல் சைடு, அதுக்கு நர்வஸ் சிஸ்டம் நமக்கு வந்து டார்சல் சைடு, அதுக்கு வென்ட்ரல் சைடு. ரெண்டும் மாறி மாறி இருக்கும். அதோட ஹெட் போர்ஷன் இருக்கக்கூடியது சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்க்லியா. காக்ரோச்சோட ஹெட் போர்ஷன் இருக்குது சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்க்லியா. சுப்ரா ஈசோஃபேஜியலோட வேலை அதிகமா கம்மியா, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால காக்ரோச் வெட்டினாலும் எத்தனை நாள் உயிர் வாழும்? ஒரு வாரம் உயிர் வாழும். ஒரு வாரம் வரைக்கும் உயிர் வாழும். அதுக்கு முன்னாடி சாப்பாடு இல்லாம இறந்து. அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடும் தண்ணியும் இல்லாம காக்ரோச் இறந்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்தில் பொறுத்தவரைக்கும் அப்டமன் தொராசிக்ல அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 6, 9. தொராசிக் ஒரு 3, அப்டமன் ஒரு 6, மொத்தம் 9. தலையில் ஒரு பேர், மொத்தம் 10 பேர் இருக்கும். ஸ்பைராக்கிள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன் ரீஜன்ல 10 பேர் இருக்கும். ஸ்பைராக்கிள் ஸ்பிண்டர் மூலமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்பைராக்கிள் ஸ்பிண்டர் மூலமா கண்ட்ரோல் ஆகும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். டைரக்ட் டிஃப்யூஷன் மெத்தட், டிஃப்யூஷன் பரவல் முறையில் வந்து எனக்கு தேவையான கேஸஸ் எல்லாம் காக்ரோச் டைரக்டா உள்ள இருக்கும். அதனால ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ் சர்க்கிள்ல ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறப்ப இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோ லிம்பு தான். அதாவது கலர் பிளட்ல வந்து ஆர்பிசி செல்ஸ் இருக்கு, டபிள்யூபிசி செல்ஸும் லிம்பு தான். ரெட் கலர் கிடையாது, கலர்லெஸ். ஸோ அது கலர்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகமாக அப்பப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,4-D அப்படிங்கிறது எதை கொள்ளும்? டைகார்டியல் டைப்ஸை கொள்ளும். பாத்தனோகிராஃபி எதுக்கு பாத்தனோகிராஃபி எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறதுல டொமாட்டோ தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்.